சாமி இந்த புள்ள உனக்கு தான். ஐயா ஐயா இப்படி மொட்டு மொழுக்குன்னு இருக்கானே அதானே இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் ஐயா பகவானே. ஆஹா அப்படி சொல்லக்கூடாது. எப்பா நீனே வச்சுக்கோ. என்ன என்ன உன் பிள்ளை நல்ல பிள்ளையாக்கி நான் தரேன். மத்த பிள்ளைகள மாதிரி என் பிள்ளைக்கு உறுப்புனா இருக்குன்னு சொன்னா இந்த பிள்ளைய நான் வளர்த்துக்கிறேன்பா. சரி ஐயா என்ன 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 செய்கிறாரு? அதனால இந்த அம்மா வாருரி வரவழைத்து ஆமையா அந்த வடக்கு கொண்ட வாழ்களை சரி ஆண்டவன் பகவான் பார்த்து என்ன என்னம்மா சொல்லுகிறான்? எல்லா பிள்ளைய மாதிரி என் பிள்ளை எனக்கு சரி என்ன செய்யணும்? எல்லா பிள்ளைய மாதிரி என் பிள்ளை வேணுமப்பா. அப்ப யாரு வரணும்? யாரு வரணும்? அதாவது ஒரு பிள்ளைய உண்டாக்குன்னா சரி 3 பேர் வரணும். யார் யாரெல்லாம்? மகா பிரம்மா விஷ்ணு. சரி அவ 3 பேர் வந்தா தான் பிள்ளை ஆவான். ஆமா மும்மூர்த்திகள் 3 பேர் வர வேண்டும் அல்லவா? இல்லனா ஆக முடியுமா? முடியுமா? முடியாது. சரி பிரம்மலோகத்திலே இருக்காரே பிரம்மனை வரவழைத்து நான்முகன் பிரம்மன் வந்தார். சரி பிரம்மன் உருபிடித்தார். உருபிடிக்கிறார் அல்லவா? ஆண்டவன் உயிர் கொடுத்தார். சரி கண்ணபிரான் ஆமம்மா கண்ணுக்குள் ஒளி கொடுத்தார். ஆமா மனசுல கருத்துன்னு சொல்றதே கொடுத்தார் அல்லவா? கொஞ்சம் அறிவு. அவர் கொடுத்த அறிவு தான் இந்த மாதிரி உங்க கூட வந்து நிக்கினே. அப்படியே ஆமா புள்ள என்ன செய்யணும்? பிறந்த உடனே என்ன செய்யணும்? உடனே அழணும். சரி எப்படி அழணும்? ஆமா குழந்தை அழணும் இல்ல பிறந்த குழந்தை. ஆமா அந்த காலத்துல புள்ள குவா குவான்னு அழுதான். சரி இப்ப உள்ள புள்ள ருவா ருவான்னு அழுகுதான். ஆமா கோயில் கூட வேற வந்துருச்சுல்ல. ஆமா வாங்கணும் இல்ல சாமான். அவ அம்மா எல்லாம் சேஃப்டியா வச்சுக்கோ சரி அப்படின்னு சொல்லி புள்ள அழுகுதான். ஆமா பிள்ளை சத்தத்தை கேட்டாலே வாரூரி சும்மா இருப்பாரா? என்னம்மா செய்கிறா? வாரி நல்லேரால் எடுத்தால் வலதை வந்தோம் முத்தமிட்டாரி நல்லதான் எடுத்தால் வலது வந்தோம் முத்தமிட்டார் இந்தி வெள்ளால் எடுத்தால் இடது கண்ணோம் முத்தமிட்டார் ஏந்தி வெள்ளதான் எடுத்தால் இடது கண்ணோம் முத்தமிட்டார் ஒன்றோராளே போதேராளே ஒன்றோராளே போதேராளே ஒன்றோரே புறமானைத்தே தேற்றி வளர்த்தால் சரி புள்ள அவ்வளவு ஒரு அழகா இருக்கா. இருக்கிறானே இப்பதான் பிள்ளைய பார்க்க மூக்கு மூலியமா அழகா இருக்கு. யாரு பார்வதி பிள்ளை அல்லவா? அதானே சரி அப்படியே அதனால இந்த அம்பிகை பார்வரா தேவியானவள் என்ன என் பிள்ளைக்கு ஆமா இத்தனை பேர் கூப்பிடணும்னா என் பிள்ளை எப்படி சொல்ல முடியும்? ஆமா ஆமா ஏடா வாடா போடானா பேச முடியும். ஆமா பிள்ளைக்கு அழகான ஒரு பேர் நாமத்தை சூட்டணும்ல சாமி. இந்த அம்பிகை பார்வரா தேவியானவளே தேவியானவள் ஆண்டவன் பகவானிடத்திலே கேட்டபோது வடக்கு கோட்ட வாசலை என் அருமை பகவான் பார்த்து சரி என் பிள்ளைக்கு பேர் வேணுமே ஐயா என்று கேட்டவுடனே என்று சொன்ன பொழுது என்னையா பேர் கொடுத்தாள்? என்ன பேரம்மா கொடுக்கிறாள்?
மூத்த பிள்ளை முண்டன் என்றோ அவனுக்கு முண்டன் என்று ஒரு பெயர். சரி. மணிவிளக்கிலே பிறந்தான். அப்பன் மாயாண்டி சொடலை என்று ஒரு பெயரையும். யாரு 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 என்ன சொடல? யாரு யாரப்பா? அப்ப மருத மரத்து சொடலை அதானே வர்த்தகரெட்டி பெட்டில வந்துட்டாரா? எப்பா கூட்டத்தை பாரு. சரி. எந்த ஊரு சொடல? மருத மரத்து சொடல. சொடல சும்மாவா வருவாரு? என்ன எப்படி வருவாரு தெரியுங்களா? அவ வந்திருக்கும் போது அந்த ஆரி வெள்ளை கையிலை சரி அழகான ஒரு மாணிக்க தொட்டிலு. ஆமா மாயாண்டி உறங்குனதுக்கு மாணிக்க தங்க தொட்டிலப்பா. தங்க தொட்டிலு கட்டி இருக்காளா? உன் புள்ளலாம் எதுல தூங்கானா? ஆமா ஆமா நம்ம ரேஷன் கடையில தொட்டிலு தங்க தொட்டிலு யாருக்கு? சொடலைக்கு. அப்ப மாயாண்டி சொடலைக்கு மருத மரத்து சொடலை. மருத மரத்து சொடல அதுல தான் நல்லா சொகுசா தூங்குவாரு. சரி. காலத்து தொட்டில் வேற இந்த காலத்து தொட்டில் வேற. அந்த காலத்து தொட்டில் முன்ன ஆடிச்சது. ஆடியும். இந்த காலத்து தொட்டில் மேலங்கிலும் குதிக்கி. ஃப்ரிங்கிலா? இசு பிரிங்கி. என்ன பிரிங்கி? இசு பிரிங்கா. ஆமா மேலங்கிலும் குதிச்சு பிள்ளை குடிச்ச பாலெல்லாம் வாய் வழிய கக்கி. சரி. அந்த ஆள கண்ணு நில குத்தி படுத்திருக்கான் பிள்ளை. படுத்துருவான். ஏ பாதகத்தி ஒரு 10 நிமிஷம் பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டு பாடி தூங்க வச்சாதான் என்ன? தூங்க மாட்டா. அவ்வளவு வேலை. அவ்வளவு வேலைன்னா? ஆமா. சரி சரி. ஆனா மாயாண்டி மருத மரத்து சொடலைக்கு ஆனா அப்படி கிடையாது. மாணிக்க தொட்டில மரகத தொட்டில தங்க தொட்டில அழகா படுத்திருக்கானே. சரி. அவன் படுத்திருக்கும் போது என்னம்மா எல்லாத்துக்கும் ஒரு அம்மா. சரி. அவருக்கு சொடலைக்கு 2 அம்மா. மாயாண்டி சொடலைக்கு 2 அம்மா அல்லவா? எங்க இருக்கா? எங்க இருந்து வாரா? பிள்ளை வனத்திலே இருக்காளே. என் தாயால வந்த பேச்சு பிரம்ம ராட்சுதையா. பேச்சு பிரம்ம சக்தி. சரி. என் மாயாண்டி சொடல உறங்கிடுவாரு. அம்மாவா இருக்க விடுவாளா பிள்ளைய? அவ அம்மா உறங்கவே விட மாட்டா. சும்மாவா இருப்பா? அப்பா மகனே மாயாண்டி பந்தத்தை கையில தூக்கிட்டு ஆமா ஒத்த பொண்ணம் கையில எடுத்து மூல சத்தம் போட்டு வாராளே. அப்படியே அம்மா காட்டு வர பேச்சு அம்மா. அவருக்கு எத்தனை அம்மா? 2 அம்மா. 2 அம்மா இருக்கலாம் அவர் குடும்பத்துல. உனக்கு 2 அப்பா இருக்க எப்படி? எனக்கு 2 அப்பா. ஆமா. அம்மா ஒண்ணுதான் 2 அப்பா. எப்படி தெரியுமா? எப்படி? ஒண்ணு பெத்தப்பா இன்னொன்னு சித்தப்பா. ஏன் அவரை போய் அப்பா அப்பாங்க கண்டனே? அது பழக்க தோசம்மா. சித்தப்பா அப்படிதான் கூப்பிடுவேன். அப்படி இல்ல. நல்லா சொத்த பூரா அவதரிக்க அவருக்கு புள்ள இல்ல. அதான் பாகு பிரிவன் எல்லாமே அப்பா அப்பாங்க. அப்பதான் ஆட்டே போடலாம். அதான் சொத்து அவதரிக்க சித்தப்பா பெரியப்பான்னா பாகுபாடு வந்துரும். நான் என்ன செய்ய? இவன் தம்பி புள்ள நம்மள பெரியப்பான்லாம் கூப்பிடுறான். இவன் சரி வர மாட்டான். அதனால யாரு பார்த்தாலே அப்பா அப்பாங்க. என்ன குமரனுக்கு 2 அப்பா? அதுக்கு பிறகுதான் தெரியுது. சொத்தை எழுதி வச்சாச்சு. இப்ப கூப்பிடுதான் பெரியப்பா. எதைங்க பெரியப்பா? காரியம் முடிஞ்சதுல அவ்வளவுதான் கழட்டி விட்டுறணும். சரி சரி. ஆமா அவனுக்கு அந்த மாதிரி உலகத்துல ஆள் பார்க்க முடியுமா? அதுக்கு மேல அதனால இந்த அம்மா மாயாண்டி சொல்லப்படுத்திருக்கும் போது பகவானும் பார்வதியும் சொக்கட்டம் பாய்விரித்து என்ன ஆடுதாங்க? என்ன ஆடுறாங்க? புள்ள பிறந்தனா புள்ள மட்டும் இல்ல, அவ அம்மா அப்பா ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும். சும்மா இருந்தா சோம்பேறித்தனம் கொடுக்கும். கண்டிப்பா கொடுக்கும்ல. அப்ப பகவான் பார்த்து கொடுக்கும் போது என்னம்மா அந்த நல்ல
சொடல தொற்றுல இருக்காரு. சரி. அவ அம்மா இருக்கா பாத்தியா? என்ன? சுடுகாட்டுல இருந்து ஆமா அப்படியே ஒத்த பந்தம் கையில வச்சிருக்கா. சரி. அவளுக்கு உறக்கமே கிடையாது. கிடையாது கிடையாது. உறக்கமே கிடையாது. அவ பேச்சு பிரம சக்திக்கு. சரி சரி. புள்ள தூங்குவான் பாத்துக்கோ. சரி. ஏடா எந்திரி. மகனே மாயாண்டி எந்திரி. அப்பா நேராச்சு. சரி அப்படின்னு அவ அம்மா கூப்பிடுவா. ஆமா ஆமா பேச்சு அலப்பா இல்லவா பிள்ளைய. ஒரு ஊழ சத்தம் போடு. சரி. எப்படி பண்ணா அன்னைக்கு? அங்க இருந்து போட்டு வருவா பாரு. எப்படா? ஏன் அழகு மாறி பேச்சு. சரி. அப்படி வரும்பொழுது ஆமாம்மா ஆத்தா பேச்சு சக்தியாரோள். சரி. அப்ப மாயாண்டி சுடலையாண்டவரை ஆமாம்மா அப்படி அழைத்திருக்கும் போது தத்திர தூக்கம். ஆமா தூக்கத்துல இருக்கு மாயாண்டி சுடல. மாயாண்டி சுடல பேச்சம்மா கூப்பிடுதானே. அப்ப என்ன செய்யறான் தெரியுங்களா? என்னம்மா அந்த நாளான நாளாயிலே நல்ல சுபாகரமாயிலே சாமமான சாமம் போலே அதிசாமலையிலே குறைகளாமாம் போலே அங்கில் போட்டா நெஞ்சரகோ 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 ரத்திலே நெஞ்சரகோ நெஞ்சரகோ உனக்கு கா வயிறு கூட நம்பாது. அம்மா பால் குடிச்சேன்னு சொன்னா உனக்கு அடி வயிறு நிறையதப்பா. மாயாண்டி மாதா பால் குடித்தால் உனக்கு மணி குடலு கூட நிறையாது அப்படின்னா அம்மா. சரி. பேச்சு பிரம சக்தி கை தட்டி சரி அப்படியே கூச்சல் போட்டு எழுப்புதா பிள்ளைய. உழவு போட்டு கூப்பிடா. மாயாண்டி அப்பா சுடுகாடு போக நமக்கு சுட்டப்பட வேகுது. நம்பி பேச்சு பிரம சக்தி யார் வரைக்கும் போது ஆமம்மா என் மகளா வாயாண்டி விடுமையாண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? என்னம்மா செய்கிறார்? அந்த
சரி யாரு 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 மாயாண்டி சுடல எந்த சுடல எந்த சுடல எந்த சுடல நான் இருக்காரு என் அப்பனாகப்பட்ட சரி சரி மருதமர அம்மா மருதமர சுடல சரி அம்மா அதனால என் மாயாண்டி சுடல சரி அவ அம்மா தத்திர துக்கத்துல எழுப்பிட்டா எழுப்புதால பேச்சம்மா ஆமா ஆமா அம்மா என் அப்பாடி இங்க இருக்கண்டாண்டா என் மகரே மாயாண்டி என்னம்மா நம்ம எங்க போனோம் தெரியுமா எங்க தாய் நாம சுடுகாடு போக